வேலூரில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஜெயிக்கிறோம், அதான் நம்மளுடைய எண்ணம், கொள்கை எல்லாம். அதனால சொல்ற, உறுதியாக 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் நமது வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நிச்சயமாக இந்த முறை சட்டசபைக்கு சென்று அந்தந்த தொகுதி மக்களுக்காக நல்லபடியாக பேசி அந்த திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே சிந்திங்கள், வாக்களிங்கள். முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? மகத்தான வெற்றியை தருவீர்களா? பிரதாப்புக்கு வெற்றியை தருவீர்களா? பிரதாப் இந்த மண்ணின் பையன், உங்க வீட்டு பிள்ளை. யாருங்க? அதெல்லாம் நீங்க பேசிக்கங்க, அது என் வேலை இல்ல, அது என் வேலை கிடையாது. ஏன்னா நாங்க வந்தா தொகுதிக்கு மக்களுக்கு என்ன நல்லது செய்வோம் அதைத்தான் பேசுவோம். கேப்டன் அப்படிதான் எங்களை வழி நடத்தி இருக்கிறார். இது கண்ணியமான கட்சி. அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதுதான் முக்கியம். புரியுதா? அதனால மற்றவர்களை திட்டி ஓட்டு வாங்கணும்ன்ற அவசியம் நம்ம கூட்டணிக்கு இல்ல, எங்களுக்கும் கிடையாது. அதனால மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு எந்த கூட்டணி நல்ல கூட்டணி, யாருக்கு ஓட்டு போடணும், யார் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். அதனால மற்றவங்களை திட்டத்தெல்லாம் மூணாம் கட்ட பேச்சாளர்கள் பாத்துக்குவாங்க. என்ன அவங்க பாத்துக்கிட்டோம், நம்ம வேலை வந்தோமா, மக்களுக்கு தொகுதிக்கு என்ன செஞ்சோம் அதுதான் இங்க முக்கியம். நிச்சயம் அதை செய்வோம் என்பதை உங்க கிட்ட நான் சொல்றேன். ஏமா நீங்க சொல்லுங்க, மற்ற கட்சியை நான் திட்டணுமா? நீங்க சொல்லுங்க. அது என்ன ஒரு செகண்ட் வேலை, ஒரே ஒரு செகண்ட் வேலை. ஆனா நம்ம வேலை அது கிடையாது. ஏன் நாம வந்தா இந்த தொகுதி எப்படி முன்னேற்றுவோம், இங்க இருக்கிற மக்களை எப்படி முன்னேற்றுவோம், முடியாத தொகுதி எப்படி நம்பர் 1 கொண்டு வரோம், அதான் நம்மளுக்கு முக்கியம். இவங்களை திட்டுறதுனால யாருக்கு என்ன பலன்? ஒண்ணு இல்ல. கடவுள் இருக்கார், கேப்டன் இருக்கார், கலைஞர் இருக்கார், பாத்துக்குவாங்க தெய்வமாக. ஆனா அண்ணன் ஸ்டாலின் அவர்களால நம்ம திரும்ப அண்ணனுடைய கூட்டணியில இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, எல்லா இஸ்லாமிய கட்சிகள் நம்ம கூட தோல் நிற்கிறாங்க. யாருக்காகவும் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. வெற்றி உறுதி என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து உழையுங்கள், வெற்றியை தாருங்கள். ஆமா, நிச்சயமாக மகத்தான வெற்றியை அவருக்கு தரணும் சொல்லி கேட்டுக்கொண்டு, நிச்சயம் என்னுடைய சகோதர சகோதரிகளை மீண்டும் வருவேன், வெற்றி பெற்று வருவேன், வெற்றி விழாவிலே வருவேன், உங்களுக்கு நன்றி சொல்ல வருவேன் என்பதை கூறி நிச்சயம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சொன்ன வாக்குறுதி சொன்னதுதான், மாற்றமில்லை. துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. அதனால தவசியினுடைய பிள்ளை பிரதாப், தவசி கண்டெடுத்த பிள்ளை பிரதாப் வாக்கு மாற மாட்டார். சொன்ன வாக்குறுதி சொன்னதுதான், செய்வோம் என்பது செய்துதான் தீர்வோம் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வரவேற்ற எல்லாருக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.